So hexadecimal division பாத்தீங்கன்னா see, this is my dividend, this is my divisor. Okay, இதுதான் என்னோட டிவைசர், இதுதான் என்னோட டிவிடெண்ட். AE887 அப்படிங்கிறது டிவிடெண்ட், 3A அப்படிங்கிறது என்னோட டிவைசர். நான் இந்த நம்பரை இதெல்லாம் டிவைட் பண்ண போறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் மேக் மல்டிப்ளிகேஷன் டேபிள் ஃபார் 3A அண்ட் இட்ஸ் மல்டிப்ளைஸ். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நீங்க என்ன பண்ணணும்னு சொன்னா 3A-வை 1 2 3ல இருந்து the longest number, if possible you can put up till F also and keep. I repeat, first step what you have to do is 3A-வை நீங்க இந்த மாதிரி மல்டிப்ளிகேஷன் பண்ணி வச்சிட்டீங்கன்னா இந்த நம்பர் எதுல உங்களுக்கு அடங்குது அப்படிங்கறத you can able to check over here. Understanding? I repeat, டிவைட் பண்ண சொன்னா, அதாவது இது வந்து டிவிடெண்ட், இது வந்து டிவைசர், டிவைட் பண்ணணும் அப்படின்னு சொன்னா இந்த நம்பர், அதாவது நம்மளோட டிவைசரை நீங்க 1 to 3ல மல்டிப்ளிகேஷன் பண்ணி வச்சுக்கோங்க, ஒரு டேபிள் ஃபார்ம் பண்ணிக்கோங்க. then it will be easy. So only I told multiplication and subtraction தெரியலனாக்க it will be hard. Okay, so இங்க பாத்தீங்கன்னு சொன்னா 3A into 1 is equal to 3A, 3A into 2 is equal to 74. how it comes 74 எப்படி வந்ததுன்னு தெரியுமா? You want me to write C3A, நீங்க multiplication பண்ணீங்கன்னு சொன்னாக்கா multiplication by 2, yes 2 சொன்னீங்கன்னாக்கா 2 into A என்னது 10, 20. so 20 வந்து see, இப்ப வந்து 2 into, sorry once again, 3A you're going to multiply into 2, you're going to multiply by 2. so 2 into A is 20, 2 you're going to multiply with the A is equal to what? 2 into A is 10, that is equal to 20. okay, so 20 நான் எப்படி break பண்ணுவேன் சொல்லுங்க? yes 1 into 16, yes plus your 4, yes அப்படிதானே நம்ம பண்ணோம். 1 into 16, sorry 1 into 16, okay 1 into 16 is equal to 16 plus 4. okay, so 4 வந்து எனக்கு இங்க இருக்கு. இப்ப நான் 3A அப்படி பண்ணேன்னு சொன்னாக்கா எனக்கு 4 வந்து என்னோட வேல்யூ, 1 வந்து என்னோட கேரி. okay, wait, so 4 is my carry, 3A இங்க பாருங்க 3A. okay, so 3A நான் வந்து 2 ஆல நான் வந்து மல்டிப்ளிகேஷன் பண்ணாக்கா ஃபர்ஸ்ட் எனக்கு என்ன கிடைக்குதுன்னு சொன்னா ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு ஒரு 4 கிடைக்குது. 4 வந்து என்னோட வேல்யூ. okay, 4 is my value. Understanding? 4 is my value. அந்த கேரி வந்து நான் 3 க்கு மேல இங்க வைக்கிறேன். again 2 into 3 is equal to 6 plus 1 இருக்கு. so 6 plus 1 is equal to 7. so I'm getting value of 74. Understanding this concept? This is very important. I repeat, நீங்க வந்து 3A-வை நீங்க 2 ஆல மல்டிப்ளிகேஷன் பண்றீங்க. A into 2 வந்து A அப்படின்னு சொன்னா 10. so 2 into 10 is equal to 20. 20 நம்ம எப்படி பிரேக் பண்ணலாம்னு சொன்னா 1 into 16 is equal to 16 plus 4 அப்படின்னு எடுக்கிறேன். அந்த 4 அப்படிங்கிறது என்னோட வேல்யூ. so இங்க 4 இருக்கு. and then 1 is my carry. அந்த கேரியை நான் இங்க வைக்கிறேன். so 2 into 3 is equal to 6 plus 1 is 7. so 74. அதே மாதிரி தான் இங்க எல்லாமே உங்களுக்கு வந்து வேல்யூஸ் வந்து கிடைச்சிருக்கு. Understanding? yes. so multiplication பண்றீங்க. so இந்த மாதிரி நீங்க multiplication பண்ணி வச்சிட்டீங்கன்னு சொன்னா next I will see என்னோட நம்பர் AE வந்து இதுல இருக்கா அப்படின்னா yes. 3A into 3A நீங்க multiplication பண்ணீங்கன்னு சொன்னா AE. Understanding? so I'm getting a 0 here. நான் again 8 வந்து நான் கீழே எடுத்துட்டு வரேன். but வெறும் 8 வச்சு I could not able to do anything. so I'm putting a 0 over here. normal multiplication, sorry normal division எப்படி பண்ணுவீங்க? yes, subtract பண்ணுவீங்க. okay, subtract பண்ணிட்டு next number நீங்க கீழ எடுத்துட்டு வந்து இதால divide, உங்க divisor ஆல divide பண்ண முடியாட்டா you are going to put a 0 over here. okay, so I'm taking my 8 here. somebody is joining. one second, no sorry. okay, you are understanding this? புரிஞ்சுச்சா உங்களுக்கு?
ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி நீங்க டேபிள் போட்டுக்கோங்க. மல்டிப்ளிகேஷன் டேபிள் வச்சுக்கோங்க. 1ல இருந்து f வரைக்கும் எழுதிக்கோங்க. மல்டிப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் டிவைட் பண்ணனேன்னு சொன்னா இந்த நம்பர் எனக்கு இதுல இருக்கான்னு நம்ம செக் பண்ணா எஸ் இட் இஸ் தேர். 3a into 3 அப்படிங்கிறது ae அப்படின்ற வேல்யூ எனக்கு வருது. ஓகே, சோ அந்த வேல்யூ நான் மைனஸ் பண்ணனாக்கா இட் இஸ் 0. ஓகே, டோன்ட் கேர். சோ இப்போ நான் நெக்ஸ்ட் நம்பர் எடுத்து நான் டிவைட் பண்ணனும். பட் with 8 I can't able to divide. Okay, so I'm putting a 0 over here and I'm taking the other number. Okay, that is nothing but my 88. So 88 நான் எப்படி போடணும்னு சொன்னா so 74 is there. So I'm just putting my number. So இங்க நான் 2 போடுறேன், இங்க 74. Okay, so again I'm subtracting. Okay, subtract பண்ணிட்டாக்க 114 இருக்கு. Again I'm putting that number here. Normal division நீங்க எப்படி பண்ணுவீங்களோ the same you will come. It will be here. Okay, so 14 இருக்கு என்னோட ரிமைண்டர் பிளஸ் அங்க அந்த 7 I'm just bringing it down. Okay, so again 5 நான் 5 மல்டிப்ளிகேஷன் பண்ணா அதாவது 3a into 5 வந்து எனக்கு 122 இருக்கு. 122. so 122 is less than 147. so அங்க நான் சப்ஸ்டிட்யூட் பண்றேன். again 250 அப்படின்னு வருது. பட் எனக்கு இன்னும் I want it இன்னும் I'm not getting my remainder. so I'm putting a what is it decimal நான் இன்க்ளூட் பண்றேன். I'm putting a full stop. decimal நான் இன்க்ளூட் பண்றேன். again I'm putting a 0 here. உங்களுக்கு நீங்க டெசிமல் நீங்க வச்சீங்கன்னு சொன்னா நெக்ஸ்ட் நீங்க 0 ஆட் பண்ணிட்டு again you have to go for division. Understanding? Normal division நீங்க அப்படிதானே பண்ணுவீங்க. what is it ரிமைண்டர் வந்து நமக்கு ஸ்மாலஸ்ட் நம்பர் வர வரைக்கும் நம்ம டிவைட் பண்ணிட்டே இருக்கோம், ரைட்? Understanding? so எனக்கு இங்க பாத்தீங்கன்னா 25 வரைக்கும் இருக்கு. that is not my smallest number. Understanding? so I am putting a full stop here. I am putting a 0 here. okay, அது வந்து டெசிமலா சேஞ்ச் ஆயிடும். ஓகே, சோ 250 விட எதுல வந்து எனக்கு இது வந்து மல்டிப்ளிகேஷன் ஆகுதுன்னு சொன்னா 3a into a. சோ நான் a இங்க போடுறேன், அதோட வேல்யூ இங்க போடுறேன். அகைன் நான் சப்ஸ்டிட்யூட் பண்றேன். நான் இங்க மைனஸ் what is that if I'm going to subtract I'm going to get b. again b வந்து 3a ல எனக்கு again b is not my smallest value. அது என்னோட smallest remainder கிடையாது. so again I'm putting a 0 over here. okay, b 0 எதுல போகும்னு சொன்னா in my ae அப்படிங்கிற. so 3a is equal to 3a into 3 is equal to ae. so அதை நான் சப்ஸ்டிட்யூட் பண்ணேன் அப்படின்னு சொன்னா I'm getting a value of 2. so this is my quotient. 3025.a3 அப்படிங்கிறது என்னோட quotient. 2 அப்படிங்கிறது என்னோட ரிமைண்டர். இது உங்களுக்கு புரிஞ்சிச்சா? யாருக்கான டவுட் இருக்கா? ப்ளீஸ் புட் மீ இன் தி சாட் பாக்ஸ். இஃப் யூ கான்ட் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ் பர்టిక్యులர் இது புரியலன்னு சொல்றவங்க இப்போ நீங்க எனக்கு சாட் பாக்ஸ்ல போடுங்க. கைண்ட்லி புட் இன் சாட் பாக்ஸ். how many of us are not understood? யாருக்கு என்ன இது புரியல? I will just tell you now. Yes, I repeat once again. I will repeat. This is very important. Sure, one problem you will get in the examination. Theory also, practical also. I will tell it again. லிசன் பண்ணுங்க. கட்டாயமா நீங்க மல்டிப்ளிகேஷன் அண்ட் சப்ட்ராக்ஷன் தெரிஞ்சிருந்தாதான் உங்களுக்கு டிவிஷன் பண்ண முடியும். ஓகே, மேக்ஸிமம் டிவிஷன் சப்ட்ராக்ஷன் ரொம்ப காம்ப்ளிகேட்டட் இருக்காது. I'll repeat it again. ப்ளீஸ் நீங்க லிசன் பண்ணுங்க. This is most important. See, நான் வந்து எனக்கு வந்து நான் இப்ப டிவைட் பண்ண போற ஒரு நம்பரை. ஓகே, once again. I'm just dividing my number. ஓகே, இதுதான் என்னோட டிவிடெண்ட். This is my dividend. இதுதான் என்னோட டிவிடெண்ட். இது வந்து டிவைசர். ஓகே, சோ டிவைசர் நான் இங்க எடுக்கிறேன், டிவிடெண்ட் இங்க எடுக்கிறேன். ஓகே, இதுதான் எனக்கு டிவிடெண்ட் தெரிஞ்சிச்சு. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நான் என்ன பண்ணணும்னு சொன்னா இந்த டிவிடெண்ட்டை நான் மல்டிப்ளிகேஷன் பண்ணி இப்போ நார்மலா நீங்க டிவிஷன் பண்ணணும்னு சொன்னாக்கா உங்களுக்கு டேபிள்ஸ் தெரியும். so you will just like the substitute பண்ணிடுவீங்க அங்க. so இப்போ வந்து 3 divided by your 48 அப்படின்னு சொன்னாக்கா நீங்க just like that நீங்க உங்களுக்கு 3 tables தெரியும், நீங்க substitute பண்ணுவீங்க. but for 3a you don't know it, right? அதாவது hexadecimal multiplication நம்மளுக்கு தெரியாது, right? so இந்த multiplication table நான் first I'm going to make it. first make multiplication table for 3a and its multiplies. first step is இதுதான் நீங்க பண்ணணும். understanding? so 3a into 1 is 3a. 3a into 2 எப்படி வந்ததுன்னு சொன்னா 3a ல நீங்க 2 ஆல மல்டிப்ளிகேஷன் பண்ணா a into 10. a அப்படிங்கிற வேல்யூ என்னது? 10 அப்படிங்கிறது ஹெக்ஸாடெசிமல்ல. ஓகே, இந்த 10 நான் 2 ஆல மல்டிப்ளிகேஷன் பண்ணேன்னு சொன்னா 20 வந்து ஒரு பிக்கஸ்ட் நம்பர், அதாவது ஹெக்ஸாடெசிமல் கிடையாது. ஓகே, so I'm going to break it. 1 into 16 is equal to 16 plus 4 அப்படி நான் பண்றேன். அப்ப இந்த 4 அப்படிதான் என்னோட வேல்யூ. இது வந்து என்னோட கேரி. ஓகே, so இந்த கேரி வந்து இங்க ஃபார்வர்ட் ஆகுது. if this carry is going to forward here, okay, if this carry is going to forward here, I'm sorry, excuse me.
So if this carry is going forward here, in the 4 inga irukku, so 4 inga irukku, so 3 2s are 6 plus 1 is 7, so 74 I'm getting. அண்டர்ஸ்டாண்டிங். இதே மாதிரி மெத்தட் தான் நீங்க இங்க யூஸ் பண்ணணும். மல்டிப்ளிகேஷன் நீங்க போட்டு இதை வச்சிட்டீங்கன்னு சொன்னா ஈஸி. சோ நான் இப்ப வந்து பி வரைக்கும் வச்சிருக்கேன். நீங்க வேணும் இப்ப தெரிஞ்சதுனால பி வரைக்கும் போட்டிருக்காங்க. உங்களுக்கு தெரியலன்னா ஆல்வேஸ் கீப் அப் டில் எஃப். நீங்க எஃப் வரைக்கும் போட்டுட்டீங்கன்னா இட் வில் பி வெரி ஈஸி ஃபார் யூ. ஓகே ஃபைன். சோ நெக்ஸ்ட் இப்ப நான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஐ ஹவ் டன் ஆல் தீஸ் திங்ஸ். நான் வந்து மல்டிப்ளிகேஷன் டேபிள் போட்டு வச்சாச்சு. நெக்ஸ்ட் ஏஇ 887 இதுதான் என்னோட டிவிடெண்ட். இந்த நம்பர் என்னோட இந்த மல்டிப்ளைஸ்ல இருக்கா அப்படின்னு பாக்குறேன். எஸ் இட் இஸ் தேர். எதுல இருக்குன்னு சொன்னா 3a நான் 3 ஆல மல்டிப்ளிகேஷன் பண்ணா எனக்கு ஏஇ வருது. சோ ஐ அம் புட்டிங் a 3 here. அண்டர்ஸ்டாண்டிங்? எஸ் ஓகே ஃபைன். சோ இப்போ நான் சப்ட்ராக்ட் பண்ணோம். நார்மல் டிவிஷன் நீங்க அப்படிதானே பண்ணுவீங்க. ஓகே சோ நான் அந்த நம்பர் போட்டுட்டு சப்ட்ராக்ட் பண்ணியாச்சு. ஓகே இட் இஸ் 0 ஓவர் ஹியர். பட் நான் இந்த நெக்ஸ்ட் நம்பர் நான் கீழே எடுத்துட்டு வரும்போது ஐ குட் நாட் ஏபிள் டு டிவைட் 8 3a என்னால டிவைட் பண்ண முடியாது. 8 டிவைட் இட் கான்ட் ஏபிள் டு. சோ இன்க்ளூடிங் a 0 here. நீங்க நார்மல் டிவிஷன்ல கூட அப்படிதான் பண்ணுவீங்க. you will put a 0 here and you will take the other number. ஓகே சோ அந்த அதர் நம்பர் இங்க வச்சாச்சு. அகைன் இது வந்து மல்டிப்ளை ஆகுதா இந்த நம்பர்ல பாக்கும்போது இட் இஸ் தேர். என்ன எங்க இருக்குன்னா 74. 3a into 2 is equal to 74. So இப்போ நான் 74 இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணா I am getting a 14 answer here. ஓகே எனக்கு 14 வருது. சோ மைனஸ் பண்ணீங்க சொன்னா இங்க 4 இங்க 1. சோ நெக்ஸ்ட் நம்பர் I am bringing it over here. Yes, so 147 again இந்த 147 இங்க இருக்கிற மல்டிப்ளைஸ்ல இருக்கா அப்படின்னு செக் பண்றீங்க. சோ நியரஸ்ட் நம்பர் என்ன இருக்குன்னு சொன்னா 122. ஏன்னா இது 15c வந்து ரொம்ப பிக்கர். சோ திஸ் இஸ் ஸ்மாலர். சோ I am substituting here. அப்ப நான் சப்ஸ்டிட்யூட் பண்ணேன்னு சொன்னா I am getting a value of 25. 25 வந்து என்னோட quotient. Always quotient should be very smallest number. Sorry, remainder should be very smallest number. Okay. So நான் remainder smallest number வர வரைக்கும் நான் decimal point include பண்ணிட்டு நான் 0 add பண்றேன். Okay, இது வரைக்கும் எனக்கு நம்பர் கரெக்ட். அண்டர்ஸ்டாண்டிங்? 122 வந்து எப்ப கிடைச்சதுன்னு சொன்னா 3a நீங்க 5 ஆல மல்டிப்ளை பண்ணும்போது 122 வந்தது. சோ அந்த 122 நான் இங்க போட்டாச்சு. அந்த 122 நான் இங்க போட்டுட்டு நான் மைனஸ் பண்ணியாச்சு. நான் மைனஸ் பண்ணாக்க என்ன எனக்கு வருதுன்னு சொன்னா 25 வருது. பட் 25 என்னோட ரிமைண்டர் கிடையாது. சோ நான் ஒரு டெசிமல் பாயிண்ட் இன்க்ளூட் பண்ணிட்டு நான் 0 இங்க ஆட் பண்றேன். சோ ஐ அம் கெட்டிங் 250. அகைன் 250 எனக்கு இந்த டேபிள்ஸ்ல இருக்கா அப்படின்னு நான் பாக்குறேன். ஓகே சோ இஃப் ஐ அம் கோயிங் டு see எனக்கு ஒரு நியரஸ்ட் நம்பர் இருக்கு 244 இருக்கு. பட் 257 வந்து இது வந்து பிக்கர். 250 ஓட பிக்கர். பட் திஸ் இஸ் 244 இஸ் ஸ்மாலர். சோ நான் இதை எடுத்துக்கிறேன். ஏன் இது என்னதுன்னா இது எதால மல்டிப்ளை பண்றாங்கன்னு சொன்னா a அப்படிங்கறத மல்டிப்ளை பண்றாங்க. சோ ஐ அம் புட்டிங் a in the quotient. a போட்டுட்டு நான் 244 ஆல நான் அகைன் ஐ அம் ஜஸ்ட் சப்ட்ராக்டிங். அகைன் பாரோ நீங்க வாங்கி இங்க சப்ட்ராக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு b அப்படிங்கிற வேல்யூ வருது. அகைன் b வந்து ஸ்மாலஸ்ட் ரிமைண்டர் கிடையாது. சோ அகைன் ஐ அம் புட்டிங் a 0 here. 0 போட்டுட்டு நான் வந்து I'm putting இங்க B0 க்கு கம்மியா என்ன வேல்யூ இருக்கு அப்படின்னு சொன்னா it is AE. இங்க பாருங்க 74 ன்னு சொன்னா ரொம்ப ஸ்மாலஸ்ட். E8 சொன்னா ரொம்ப பிக்கஸ்ட். So in between is AE. So I'm substituting there and I'm taking a 2 there. So this is my remainder. Smallest value எனக்கு வந்துச்சு. That is my remainder and this is my quotient. 3025.83. அதுதான் என்னோட quotient. Maximum in examination this much complication they will not ask, but still you have to know it. சிம்பிள் கொஸ்டின்ஸ் தான் கேட்குவாங்க. பட் ஸ்டில் சப்போஸ் பை சான்ஸ் உங்களுக்கு நிறைய அதிகமான காம்ப்ளிகேட்டட் நம்பர் வந்துச்சுன்னு சொன்னா நீங்க யூ ஷுட் நாட் பிளிங்க். சோ ஐ அம் டேக்கிங் காம்ப்ளிகேட்டட் நம்பர். அண்டர்ஸ்டாண்டிங் திஸ்? இது யாருக்கான புரியல? ஷியோர் யூ ஹாவ் டு ரைட் அ 16. எப்பவுமே நீங்க 16 அப்படிங்கிற பேஸ் வேல்யூ நீங்க போடணும். அப்பதான் அது ஹெக்ஸாடெசிமல் மல்டிப்ளிகேஷன், ஹெக்ஸாடெசிமல் டிவிஷன் அப்படின்னு தெரியும். இங்க பாருங்க இப்ப கொஸ்டின்லயே கொடுத்துருக்காங்க பாருங்க 16 இங்க ஸ்பெசிஃபை பண்ணிருக்காங்க. தென் ஒன்லி இட் இஸ் நோன் அஸ் ஹெக்ஸாடெசிமல் நம்பர். அப்படி இல்லைன்னா நார்மல் டெசிமல் நம்பரா இந்த வாட் இஸ் தட் கம்பைலர் இந்த 8086 எடுத்துக்கும். ஆல்வேஸ் யூ ஹாவ் டு ஸ்பெசிஃபை 16. இது உங்களுக்கு புரிஞ்சுச்சா? யாருக்கான புரியலையா? Let me know. Who can't able to understand? Okay, please tell me no because இது வச்சுதான் உங்களுக்கு எல்லாமே இருக்கு. Who cannot understand? திரும்பவும் சொல்லணும் சொன்னா திரும்பி let me know. Okay, fine. Thank you.
ஓகே, பிகாஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். கட்டாயமா டிவிஷன்ல ஒரு கொஸ்டின் வரும், கட்டாயமா மல்டிப்ளிகேஷன், இந்த அதாவது அரித்மெட்டிக் அப்படின்னு சொன்னாலே அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், இந்த 4ல கட்டாயமா ஷோர் ஒன் ப்ராப்ளம் யூ வில் கெட், ஷோர் ஒன் ப்ரோக்ராம் யூ வில் கெட், எதர் இந்த ப்ராக்டிகல் ஆல்சோ அண்ட் தியரிட்டிக்கல் ஆல்சோ. கான்செப்ட் நீங்க ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இப்ப நீங்க கம்பைல் பண்ணிட்டீங்கன்னு சொன்னா யூ வில் கெட் ஆன்சர், த கம்பைலர் வில் கிவ் ஆன்சர், பட் அது கரெக்டா அப்படிங்கிறது நீங்க தான் கிராஸ் செக் பண்ணணும். சோ யூ ஹேவ் டு நோ ஹவ் இட் இஸ் கமிங். ஓகே, சோ இப்ப நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள். ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னு சொன்னா ECE 0.46, அத நான் வந்து this is my dividend, இதுதான் என்னோட dividend. So this is my dividend, இதுதான் dividend, இது வந்து divisor. Again 12. Again நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து மல்டிப்ளிகேஷன் டேபிள் போட்டுக்கிறேன். மல்டிப்ளிகேஷன் டேபிள் போட்டாச்சு. Again ECE 0.46. So என்னோட ECE எதுல போகுதுன்னு சொன்னா D. இங்க பாருங்க, D தான் EA அப்படிங்க வருது. அதுக்கு முன்னாடி இருக்கிற வேல்யூஸ் வரைக்கும் பாத்தீங்கன்னு சொன்னா இட் இஸ் நாட் கமிங் டு மை வேல்யூ, இது ரொம்ப ஸ்மாலஸ்ட் இருக்கு. ஓகே, இப்போ நீங்க F க்கு மல்டிப்ளை பண்ணீங்கன்னா அதிகமா இருக்கும். சோ ECE, இது வந்து நம்ம பண்ணாக்கா இது வந்து 2E அப்படின்னு சொல்றாங்க. if you are going to subtract you will get 2. ஓகே, சோ நெக்ஸ்ட் நம்பர் நான் கீழே எடுத்துட்டு வரேன். Okay, so if 12 into 2 is 24, so I am directly substituting there. இங்க பாருங்க, 12 into 2 is equal to 24, so I am putting it over here. Again நான் subtract பண்ணேன் அப்படின்னு சொன்னா I am getting a A. Okay, again நான் next number இங்க எடுத்துட்டு வரேன். இங்க decimal point இருக்கு, so I am putting a decimal here. இங்க decimal pointலயே தான் கொடுத்திருக்காங்க, so I am including a decimal here. Understanding? So a decimal has been given here. Okay, understanding this? Clear? So நான் இங்க 4 கீழே எடுத்துட்டு வந்தாச்சு. Okay, again A4 எனக்கு இந்த மல்டிப்ளைஸ்ல எங்க இருக்கு அப்படின்னு சொன்னா 9. என்னோட 9 இங்க பாத்தீங்கன்னு சொன்னா A2. ஓகே, சோ இப்ப 10, அதாவது நான் 10 ஆல மல்டிப்ளை பண்ணேன்னு பார்த்தா B4 எனக்கு இருக்கு, தட் இஸ் கிரேட்டஸ்ட். அகைன் இங்க பாத்தீங்கன்னு சொன்னா 90, இது வெரி ஸ்மாலஸ்ட். சோ நீ இன் பிட்வீன் என்ன இருக்கு சொன்னா A2. சோ நான் இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணாக்கா ஐ அம் கெட்டிங், இது நான் சப்ட்ராக்ட் பண்ணேன்னு சொன்னா 2. எஸ். ஓகே, சோ நெக்ஸ்ட் நம்பர் ஐ அம் ஜஸ்ட் புட்டிங் இட் ஹியர். அகைன் நான் சப்ட்ராக்ட் பண்றேன். அகைன் ஐ அம் கெட்டிங் a smallest ரிமைண்டர். இதுதான் என்னோட ரிமைண்டர், இதுதான் என்னோட கோஷியன்ட் Q. இதுதான் என்னோட கோஷியன்ட், இட் இஸ் நதிங் பட் மை Q. அண்டர்ஸ்டாண்டிங் திஸ்? அது முன்னாடி சொன்னது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் நம்பர், இது கொஞ்சம் ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. அதை பார்த்துட்டு நீங்க இது பாத்தீங்கன்னு சொன்னா தட் இஸ் ஈஸி. பட் இஃப் யூ ஆர் கோயிங் டு see this one and if you are going to go over there, that will be hard. So only I have kept the problem. அது புரிஞ்சிச்சுனாக்க உங்களுக்கு இது ஈஸியா உங்களுக்கு புரிஞ்சிடும். So always நீங்க ஆன்சர் போடும்போது இங்க 16 you have to specify, then only it is known that இது வந்து ஒரு hexadecimal division அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். Understanding this? யாருக்கேனா இது புரியலையா? Let me know. எஸ், புரிஞ்சு, இந்த சம் உங்களுக்கு புரிஞ்சுச்சா? கைண்ட்லி put in the chat box. No? எஸ், சொல்லுங்க. எஸ், கொஞ்சம் சத்தமா பேசுங்க ப்ளீஸ். யாரு உங்க பேர் சொல்லுங்க. சொல்லுங்க மேம். எனக்கு உங்களோட வாய்ஸ் ரொம்ப விட்டு விட்டு எனக்கு கேக்குது, கொஞ்சம் சத்தமா பேசுங்க. இல்லனா chat boxல நீங்க போடுங்க. if you can't able to tell, chat boxல நீங்க போடுங்க. ECE அப்புறம் எனக்கு சரியா கேக்கல. ECE 0.46 அப்படிங்கிறது தான் क्वेश्चन. ஓகே, அவங்க டெசிமல்ல கொடுத்திருக்காங்க. இப்போ உங்களுக்கு எக்ஸாம்ல டெசிமல்ல கொடுத்தாங்கன்னா you should not blink. ஜஸ்ட் நம்ம டெசிமல்ல கோஷன்ட்ல இன்க்ளூட் பண்ணிக்க போறோம், அவ்வளவுதான். ஓகே, எப்படி வேணாலும் क्वेश्चंस வரும் உங்களுக்கு. மேம் இந்த எக்ஸாம்பிள் E is alone greater than 12. மேம் ஓகே, கிரேட்டர் தான். இப்போ நீங்க E மட்டும் உங்களுக்கு எப்படி எடுப்பீங்க? ஓ யா, 1 வைக்கலாம் அப்படின்னு சொல்றீங்களா? ஓகே, 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 ஓகே. சோ இப்ப நீங்க 1 நீங்க வச்சுட்டு E அந்த மாதிரியும் போடலாம் அப்படின்னு சொல்றீங்க. ஓகே, லைக் தட் ஆல்சோ யூ கேன் ஏபிள் டு டு நவ. ஓகே, நம்ம ஒரு வாட் இஸ் இட் மல்டிப்ளிகேஷன் டேபிள் பார்த்தோம் இல்ல, மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷன் டேபிள். டிவிஷனுக்கு டேபிள் இருக்கு நினைக்கல மேம். எஸ் மேம், தட்ஸ் வாட் ஐ ஆஸ்க்ட் மேம். ஓகே, 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 ஃபைன். Like that also you can able to do, I hope. I don't know, let me check.
I'll check and tell you. I don't think so. நம்மளுக்கு வந்து சிங்கிள் டிஜிட் எடுத்து பண்ணமான்னு எனக்கு தெரியல. 1 போட்டுட்டாக்கா அப்ப என்ன ஒரு ஆன்சர் 1 போட்டுட்டு நீங்க E போட்டீங்கன்னா இங்க 0 வந்துரும். again you have to put 1 0. Correct only no? நான் சொல்றது கரெக்ட்டா? இப்போ நான் E க்கு பதிலா இங்க நான் 1 போட்டுட்டு நான் 12 அப்படினு போட்டாக்கா எனக்கு ரிமைண்டர் என்ன வருது? 2C ஆ? 12 yes 2C. Okay. This I will check and tell you. இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சுச்சா? What's your name? Ashwath. Okay, I'll get back to you. What about other people? Other people உங்களுக்கு புரிஞ்சுச்சா இந்த கான்செப்ட்? Okay. Okay. Now we'll see some examples. Yes. Ma'am. Yes. Ma'am, the table value should be C, no, ma'am. Where? 12 into 1, 12 means C only should come, no, ma'am. No. இது வந்து ஒரு ஹெக்ஸாடெசிமல் நம்பர் சி கிடையாதுப்பா. இது வந்து ஹெக்ஸாடெசிமல் நம்பர்னா நீங்க எப்படி இன்சர்ட் பண்ணுவீங்க? ஹெக்ஸாடெசிமல் நம்பர். ஒன்ஸ் அகைன் I will tell you. சி நான் ஹெக்ஸாடெசிமல் நம்பர் அப்படின்னு சொன்னாக்கா நான் உங்களுக்கு முன்னாடி சொன்னேன்னா ECE அப்படின்னு இருக்கா? ஓகே, ECE நீங்க எப்படி ஸ்பெசிஃபை பண்ணுவீங்க? 1110 அப்படின்னு ஒரு நம்பர் இருக்கு. சி எப்படி ஸ்பெசிஃபை பண்ணீங்க? வாட் இஸ் தி வேல்யூ ஆஃப் சி? 12 ma'am. அப்போ அப்படி அது எப்படி போடுவீங்க? 1 then 1100. okay 1100 போடுவீங்க. ஓகே, நெக்ஸ்ட் again E 111 ஓகே then 0 இது ஓகே 0.46 இருக்குல்ல, அந்த 0.46 நீங்க எப்படி ஸ்பெசிஃபை பண்ணுவீங்க? 4 ன்னு சொன்னாக்கா what is that value? 0 0 1 0 4 எஸ், இது பாயிண்ட்ல இருக்கு. ஓகே, சோ இதுதான் உங்களுக்கு ஹெக்ஸாடெசிமல் நம்பர். இதுதான் இப்போ நான் 12 ன்னு ஸ்பெசிஃபை பண்றேன்னு சொன்னா 12 ன்னு ஸ்பெசிஃபை பண்றேன்னு சொன்னா எப்படி நான் ஸ்பெசிஃபை பண்ணுவேன்னு சொல்லுங்க? 0001 இதுதான் என்னோட வேல்யூ. ஓகே, 12 அப்படி 2 அப்படின்னு சொன்னாக்கா என்ன வரும் சொல்லுங்க? 0010 இதான் என்னோட ஹெக்ஸாடெசிமல் வேல்யூ. 12 அப்படின்னு சொன்னா தனியா இந்த இதுக்குள்ள நீங்க வரக்கூடாது. ஹெக்ஸாடெசிமல் வேல்யூன்னு சொன்னா 2 8 பிட் இருக்கு, சாரி 16 பிட் இருக்குன்னு சொன்னாக்கா 2 8 பிட் இருக்குன்னு அர்த்தம். இது ஒரு 8 பிட், இது ஒரு 8 பிட். இப்போ நான் இங்க 12 இருக்குன்னு சொன்னா இது வந்து லோவர் பிட்ல மட்டும் தான் வரும் உங்களுக்கு. அதாவது இப்போ நான் இத வந்து ஒரு ரெஜிஸ்டருக்கு நான் அனுப்புறேன்னு சொன்னாக்கா லோவர் பிட்ல மட்டும் தான் வரும். ஏன்னா 8 பிட்ஸ் மட்டும் தான் இதுல இருக்கு. ஆனா இதுல பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு வந்து 16 பிட்டும் டோட்டலா இருக்கு. இது வந்து ஒரு 16 பிட்ல ரெஜிஸ்டர்ல மட்டும் தான் நான் வந்து டிவைட் பண்ண முடியும். அண்டர்ஸ்டாண்டிங்? இது வந்து ஒரு ஹெக்ஸாடெசிமல் ஸ்பெசிஃபிகேஷன். நீங்க சொல்றது வந்து டெசிமல் 12 வந்து டைரக்டா C ன்னு கூட போடலாம் அப்படின்னு. ஆனா இங்க ஸ்பெசிஃபை பண்ணிருக்காங்க பாருங்க, இந்த மாதிரி ஸ்பெசிஃபிகேஷன்ல இது இருக்குன்னு அர்த்தம். இப்போ வந்து நம்ம ஈச் அண்ட் எவ்ரி பிட் பை பிட் வந்து இந்த 8086 வந்து மல்டிப்ளிகேஷன் பண்ணும். ஓகே, நம்ம அந்த மாதிரி அதாவது நார்மல் 16 அப்படின்னு எடுத்துட்டு நம்ம அந்த ஆன்சர் சொல்றோம். நம்ம இந்த மாதிரி பண்றதும் வாட் இஸ் இட் நம்மளோட 8086 இந்த மாதிரி பண்றதும் சேம். அண்டர்ஸ்டாண்டிங் திஸ்? I repeat, இந்த ஸ்பெசிஃபிகேஷன் டைரக்டா C கொடுக்க முடியாது. இது வந்து 12 இந்த மாதிரி தான் ஸ்பெசிஃபை பண்ணிருக்காங்க. This has been specified like this only. Okay, I want to show you some problems. So most of you people try to இது டவுன்லோட் பண்றதுக்கு நீங்க ட்ரை பண்ணுங்க. சோ நம்ம வந்து ஒரு சப்ட்ராக்ஷன் ப்ரோக்ராம் எழுதுறோம். ஓகே, addition I think you don't have any doubt. எதனா டவுட் இருக்கா உங்களுக்கு? அடிஷன்ல எதனா டவுட் இருக்கா? You have any doubt with the addition? ஓகே, நம்ம டைரக்டா நம்ம வந்து சப்ட்ராக்ஷன் போலாம். நான் இமிடியேட் அட்ரஸிங் யூஸ் பண்றேன். move ax, 11 h அப்படின்னு ஸ்பெசிஃபை பண்றேன். again move bx, 22 h அப்படின்னு ஸ்பெசிஃபை பண்றேன். then subtract ax, bx. okay, this is my program. okay, clear? yes, இப்போ இங்க ஒரு செமிகோலன் நீங்க கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னா
சாரி செமிகோலன் நீங்க கொடுத்துட்டு நீங்க வந்து யூ கேன் ஏபிள் ரைட் என்ன ஆகும்னு சொன்னா, அதாவது 11 அப்படிங்கிற வேல்யூ வந்து ஏஎக்ஸ்க்கு போகும் அப்படிங்கிற மாதிரி நீங்க எழுதலாம். செமிகோலன் கொடுத்தீங்கன்னு சொன்னா அதுக்கப்புறமா இந்த கம்பைலர் எடுக்காது வேல்யூஸ். ஓகே, அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ ஐம் ஜஸ்ட் சேவ் பண்ணிக்கிறேன் நான். ஐம் ஜஸ்ட் சேவிங் இட். I'll tell us some 1 2 3 save and then I'm compiling. So compile நீங்க பண்ணும். கம்பைல் பண்ணும்போது உங்களுக்கு வந்து if you are going to get error it will show you. Always do compilation. So இப்போ நீங்க கம்பைல் பண்ணீங்கன்னா இது வந்துச்சு. So I'm putting save and I'm going to run it. Okay. Run. Yes. Okay. So நான் ஸ்டெப் பை ஸ்டெப் இப்போ நான் ரன் பண்றேன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு சொன்னா AX அப்படிங்கிற ரெஜிஸ்டர், அதாவது இந்த AX எப்படி இருக்குன்னு சொன்னா 0000, அதாவது ஹையர் பிட் வந்து 00ல இருக்கு, லோவர் பிட்ல மட்டும் தான் எனக்கு போகுது. ஓகே, சோ AXல என்ன இருக்குன்னு சொன்னா 11 வந்து AXல இருக்கு. இந்த ஸ்டெப் எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்க. சோ நெக்ஸ்ட் ஸ்டெப்ல வந்து B ல வந்து 22 அப்படின்னு ஒன்னு இருக்கு. ஓகே, சோ நெக்ஸ்ட் ஸ்டெப், if I'm going to subtract this, I am getting EF. சப்ராக்ட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா FF and EF அப்படின்னு வருது ஆன்சர். அந்த ஆன்சர் பாத்தீங்கன்னா அக்யூமுலேட்டர் தான் ஸ்டோர் ஆகும் டிஃபால்ட், அதாவது இம்ப்ளிசிட் ஃபங்க்ஷன். இம்ப்ளிசிட் சொன்னாக்கா நீங்க ஸ்பெசிபிகேஷன் பண்ண நீங்க கொடுக்காட்டாலுமே, நீங்க எந்த சேவ் ஆகணும்னு கொடுக்காட்டாலுமே it will be saved in the accumulator only. This is example. Understanding? இது உங்களுக்கு புரிஞ்சுச்சா? இங்க பாருங்க. இப்ப நான் இது எந்த மாதிரி இருக்குன்னு சொன்னா 0000. ஓகே, 0000. ஓகே, 1 no 0001. எஸ், 0001. இந்த வேல்யூ தான் 111. இது வந்து ஒரு 16 பிட் அடிஷன், சாரி சப்ட்ராக்ஷன். இது 16 பிட்ஸ் இருக்கு இதுல. ஓகே, சோ நெக்ஸ்ட் நம்பர் என்ன இருக்குன்னு சொன்னா அகைன் 0000 0000. நெக்ஸ்ட் 0010 0010. சாரி 10. சோ இததான் இந்த ரெண்டு வேல்யூஸ் தான் நம்மளுக்கு இப்ப சப்ட்ராக்ஷன் நடந்து ஐ அம் கெட்டிங் a வேல்யூ. அண்டர்ஸ்டாண்டிங் திஸ் நம்பர், இதுதான் 16 பிட் சப்ட்ராக்ஷன். அதாவது என்னோட ரெஜிஸ்டர் வந்து 16 பிட் சப்ட்ராக்ஷன் பண்ணிருக்கு. 16 பிட் சப்ட்ராக்ஷன் பண்ணி என்ன வேல்யூ உங்களுக்கு வந்துச்சுன்னு சொன்னா, sorry, here it will not come. I repeat, இது வந்து ஒரு 16 பிட் சப்ட்ராக்ஷன். 16 பிட்னாக்கா நான் வந்து x அப்படிங்கிற ரெஜிஸ்டர்ஸ் யூஸ் பண்றேன். எஸ், அண்டர்ஸ்டாண்டிங் திஸ். ஆல்வேஸ் இப்ப இந்த எக்ஸிகியூஷன் நடந்த உடனே என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா என்னோட அக்யூமுலேட்டர்ல தான் வந்து ஸ்டோர் ஆகுது. சோ AX இந்த எக்ஸிகியூஷன், அதாவது மூவ் AX 11H சொன்ன உடனே உங்களுக்கு AXல வந்து 11 இருக்கு. ஓகே, அதே மாதிரி BXல என்ன இருக்கு? அகைன் BX you are having 22. ஓகே, சோ அகைன் நான் வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் கொடுக்குறேன். சப்ட்ராக்ட் பண்ணியாச்சு. FF EF அப்படிங்கிறது தான் என்னோட ஆன்சர். இது வந்து ஒரு 16 பிட் சப்ட்ராக்ஷன். ஓகே, ஃபைன். சோ இப்போ நான் வந்து 8 பிட் சப்ட்ராக்ஷன் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னா ஐம் சேஞ்சிங் மை ரெஜிஸ்டர். ஐம் புட்டிங் as L. ஓகே, அதே மாதிரி BL கொடுக்குறேன். அதே சேம் நம்பர்ஸ் நான் கொடுக்குறேன். அங்கேயும் நான் ஸ்பெசிஃபை பண்றேன் BL. அகைன் ஐம் புட்டிங் BL. ஐம் ஜஸ்ட் சேவிங். அகைன் கம்பைல் பண்றேன், சேவ் கொடுக்குறேன் நானு. அகைன் ஐம் ஜஸ்ட் ரன்னிங் இட். ஓகே, சோ ஐம் ஜஸ்ட் ரன்னிங் இட். இப்போ நான் சிங்கிள் ஸ்டெப் சொல்றேன். சோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஏல 11 வந்தாச்சு, அதாவது லோவர் பிட்ல மட்டும். ஓகே, ஃபைன். அகைன் சோ B ல 22 வந்தாச்சு. ஓகே, சோ if I'm going to subtract, I'm getting only E and F. ஏன்னா நான் லோவர் பிட்ல மட்டும் தான் வச்சிருக்கேன், லோவர் பிட் மட்டும் தான் ஆட் பண்றேன், சாரி சப்ட்ராக்ட் பண்றேன். அண்டர்ஸ்டாண்டிங்? if suppose I'm going to change this, நான் இப்போ வந்து ஹையர் AH ல வைக்கிறேன்னு வச்சுக்கோங்க. அதே மாதிரி இங்க நான் ஹையர் பைட் வைக்கிறேன், அந்த ரெஜிஸ்டர் BH and AH வைக்கிறேன்னு சொன்னா let me see what is happening. ஓகே, எஸ், BH AH ல வந்து 11 இருக்கு, BH ல வந்து 22 இருக்கு. so I'm subtracting these two. again நான் சேவ் பண்றேன். I'm just compiling it. சேவ் பண்ணிக்கிறேன். I'm just running it. ஓகே, இங்க வந்து இங்க டிலே இருக்கு பாருங்க. அந்த டிலே நீங்க கொடுத்தாக்கா உங்களுக்கு ஸ்லோவா எக்ஸிகியூஷன் நடக்கும். I'll show you. எஸ், நோ, இப்ப நாம இப்ப சிங்கிள் ஸ்டெப் பாக்குறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல ஹையர் ஆர்டர்ல, அதாவது ஹையர் ரெஜிஸ்டர்ல 11 ஸ்டோர் ஆயிருக்கு பாருங்க. வாட் எவர் யூ ஆர் டெல்லிங் நோ, தட் ஒன் இட் வில் ஹேப்பன். ஓகே, சோ நெக்ஸ்ட் ஸ்டெப் பாத்தீங்கன்னு சொன்னா ஹையர்ல BH ல தான் நம்மளுக்கு 22 இருக்கு.
Understanding? So these both are going to get subtracted. So இது ரெண்டுமே subtract பண்ணிட்டு again உங்களுக்கு வந்து answer is going to be stored in the accumulator. AH. Understanding this? Any doubt with this? Kindly put me in the chat box. Simple addition. Simple addition. Kindly put me in the chat box. உங்களுக்கு புரியாட்டா I'll just repeat again. உங்களுக்கு யாரன்னா புரியலையா? Shubha. உங்களுக்கு என்ன புரியல which exactly you can't able to understand நீங்க chat boxல போடுங்க இல்லட்டா நீங்க சொல்லுங்க எது உங்களுக்கு புரியல why we are adding h at the end h வந்து hexadecimal number அப்படினு சொல்லணும் இப்போ நான் பைனரி நம்பர் நான் ஆட் பண்றேன் பாருங்க இப்போ நான் பைனரி நம்பர் h ன்னு சொன்னாதான் hexadecimal நம்பர் ஓகே நான் இப்போ பைனரி நம்பர் ஆட் பண்றேன்னு சொன்னா okay I am putting binary நான் பைனரி நம்பர்னு சொன்னா b அப்படினு ஸ்பெசிஃபை பண்ணனும் ஹெக்ஸாடெசிமல் சொன்னா h அப்படினு ஸ்பெசிஃபை பண்ணனும் ஆக்டல் நம்பர்னு சொன்னா o அப்படினு ஸ்பெசிஃபை பண்ணனும் அப்பதான் இந்த அந்த 8086 க்கு தெரியும் இல்லட்டா தெரியாது இந்த மாதிரி நான் ஸ்பெசிஃபை பண்ணல அப்படினு சொன்னா the 8086 வந்து எனக்கு பெர்ஃபெக்ட் வேல்யூ கொடுக்காது see if suppose நான் இந்த மாதிரி நான் உங்களுக்கு போடுறேன்னு வெச்சுக்கோங்களேன் let me see இப்போ நான் சேவ் பண்ணியாச்சு இப்போ நான் கம்பைல் பண்றேன் see yes so I'm just compiling it execution file not created see இங்க பாத்தீங்கன்னு சொன்னாக்கா ஒன்னு வந்து இந்த மாதிரி ஸ்பெசிஃபிகேஷன்ல இன்னொன்னு இந்த மாதிரி ஸ்பெசிஃபிகேஷன்ல எக்ஸிகியூஷன் you will not get okay ஏன் h போடுறீங்கன்னு சொன்னா நீங்க அந்த ப்ராசஸருக்கு சொல்றீங்க இது வந்து ஒரு ஹெக்ஸாடெசிமல் நம்பர் இது வந்து ஒரு பைனரி நம்பர் இது வந்து ஒரு ஆக்டல் நம்பர் இது வந்து ஒரு டெசிமல் நம்பர் அப்படி நீங்க சொல்றீங்க that is the answer ma'am in first problem 250 minus 244 is equal to c அதுனா பட் வந்துச்சு ma'am okay let me to check okay so இதுதான் உங்களுக்கு வந்து what is that subtraction see இதே subtractionல நம்ம வேற மாதிரி எழுதலாம் பாருங்க இப்போ நான் வந்து என்ன சொல்றேன்னாக்கா ஒரு லொகேஷன்ல இருக்க வேல்யூ எடுத்து சொல்றேன் move yes I'm telling 500 yes இப்படி சொன்னாக்கா yes understanding if I'm going to tell us move no once again no I've got some example if I'm going to type no again it will be hard for me answer once again see நான் உங்களுக்கு ஏற்கனவே இப்ப டைப் பண்ணா it will be late for me b0 இருந்ததுங்களா okay let me to check ma'am let me to check okay so இந்த எக்ஸாம்பிள் பாருங்க move al 500 bl 501 அதாவது இந்த மாதிரி பிராக்கெட்ல இருந்தா இது வந்து அட்ரஸ் understanding this see this is your address இந்த 500 அப்படிங்கிறது ஒரு அட்ரஸ் அந்த அட்ரஸ்ல என்ன வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூ தான் உங்களுக்கு al ல போகுது ஓகே அதே மாதிரி move bl 501 so b 501ல என்ன வேல்யூ இருக்கோ அதுதான் உங்களுக்கு bl ல போகுது அப்புறம் ரெண்டுமே சப்ட்ராக்ட் பண்ண போகுது so இப்போ நான் இத எக்ஸிக்யூட் பண்ணனேன்னு சொன்னா என்ன ஆகும் பாருங்க I'm just compiling and I'm saying okay I'm just running okay single stepல நான் ரன் பண்றேன் yes so first stepல பாத்தீங்கன்னா எனக்கு 500ல நான் என்ன கொடுத்திருக்கேன்னு சொன்னா 11 கொடுத்திருக்கேன் அது வந்து இப்போ இங்க என்னோட LL சேவ் ஆகுது ஓகே எஸ் நெக்ஸ்ட் ஸ்டெப்ல அதே மாதிரி எனக்கு 501ல நான் BL கொடுத்துக்கிறேன் 22 சொல்லிருக்கிறேன் அந்த வேல்யூ இங்க போகுது then I am just subtracting okay understanding this இப்ப சப்ட்ராக்ட் பண்ணிட்டுங்க சப்ட்ராக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு ஆன்சர் வந்து இங்க ஸ்டோர் ஆயிருக்கு புரிஞ்சுச்சா இது இஃப் சப்போஸ் நான் இங்க உங்களுக்கு வந்து நான் வந்து உங்களுக்கு வாட் இஸ் தட் இங்க நான் வேல்யூவே கொடுக்கல I'm not going to give anything இப்ப நான் இந்த வேல்யூவே உங்களுக்கு கொடுக்கல எஸ் இப்ப நான் இங்க பாருங்க இப்ப நான் இந்த கமெண்ட் நான் வந்து உங்களுக்கு எக்ஸிக்யூட் பண்ணி காட்டுறேன் இது சேவ் பண்ணியாச்சு see move a 500
500ல என்ன இருக்கோ அது ஏழுக்கு போகும், 501ல என்ன இருக்கோ அது பிஎல்க்கு போகும், ரெண்டும் சப்ராக்ட் ஆகும். ஓகே, கம்பைல் பண்ணிட்டேன். ஓகே, சேவ் பண்ணியாச்சு. ஐம் ஜஸ்ட் ரன்னிங் இட். ஓகே ஓகே, ரன் பண்ணியாச்சு. ஓகே, சிங்கிள் ஸ்டெப் எக்ஸிகியூஷன் பாருங்க. சி இங்க பாத்தீங்க சொன்னா nothing is happening. See, nothing is changing. Halt. Understanding? ஏன்னா நான் இந்த 500ல என்ன வேல்யூ இருக்குன்னு சொல்லல. Understanding this? I'm not telling the micro processor இந்த ப்ராசஸருக்கு 500ல என்ன வேல்யூ நான் எடுத்துட்டு போய் ஏஎல்க்கு போடணும்னு சொல்லல. Understanding? So 5ல எதுவுமே இல்ல. So அந்த ஏஎல் ரெஜிஸ்டர்லயும் I'm not getting anything. Understanding the difference? அதனால நான் வந்து இந்த அட்ரஸ்ல என்ன வேல்யூ இருக்கணும் அப்படிங்கறத I have to tell to the 8086. இது உங்களுக்கு புரிஞ்சுச்சா இல்ல புரியலையா? Kindly put me in the chat box. Kindly put in the chat. இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு புரிஞ்சுச்சா? அதாவது அட்ரஸ் ஸ்பெசிஃபை பண்ணீங்கன்னு சொன்னா அந்த அட்ரஸ்ல நீங்க என்ன வேல்யூவா ஏஎல்க்கு கொடுக்கணுமோ அந்த வேல்யூ நீங்க கொடுக்கணும். அப்படி இல்லாட்டா you will not get any answer here. You will not get anything here. Understanding this? Very important. Very, very important. Okay. So, இப்ப நான் வந்து 500ல நான் ஒரு வேல்யூ கொடுத்துட்டு நான் இத போட்டேன்னு சொன்னா you will get a value here. Always everything you have to tell to the 8086. நம்ம வந்து சொல்லணும். இங்க இருக்கு, இங்க இருந்து எடுத்துக்கோங்க. இந்த வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணி மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்க. Like that you have to tell. If you're not going to tell that processor no, then you will not get a proper answer. Understanding this? I'm just stopping here.